ஹாய் ஐம் சசி ஃப்ரம் பெங்களூர். இன்றைக்கி நாம் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய ட்ரெஸ் பெயர் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஏ லைன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனுடைய வேரியேஷன் தான் இது. பட் இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, ட்ரை கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை மீனிங்ஸ் 3 கலர்ஸ் வருத்தாங்க. இப்போ 3 கலர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? 1 2 3. ஸோ இந்த 3 கலர்ஸ் சேர்ந்த பேர் தான் ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்குக்கு நான் பேசிக் நெக் கொடுத்துருக்கேன் அண்டு ஷேப்டு ஃபேஸிங் கொடுத்துருக்கேன். ஸ்லீவுக்கு 2 சைடுமே நான் ஃபஃப் கொடுத்துருக்கேன் அண்ட் பாட்டம்லேயும் நான் ஃபஃப் கொடுத்துருக்கேன். பேக் சைடில் பாருங்கள், இதுக்கு நான் ஓப்பன் கொடுத்துருக்கணும். பேக் சைடில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பேக் சைடில் ஓப்பன் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கலன்னா குழந்தைங்களுக்கு போடும்போது தலையில் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் கொடுக்கணும். பட் நான் கிளாஸில் பண்ணும்போது பண்ண பெரிய மிஸ்டேக். பட் அது நான் ஞாபகமாக வச்சுருக்கணும், மறக்கக்கூடாது அப்படின்றத விட இந்த ட்ரெஸ் நான் ஞாபகமாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 3 கலர்ஸ் இதில் சொல்லியிருக்கோம் இல்லையா? பாருங்கள், இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கும், இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது. ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அண்ட் இன்சைடில் பாருங்கள், இன்சைடில் பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஓகேவா? நீங்கள் செல்வேஜ் எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், கன்சியாக ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.